Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வட்டிலாப்பம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற வட்டிலாப்பம் பாத்தீங்க அப்படினா கருப்பட்டியை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கேன். உங்ககிட்ட கருப்பட்டி கிடைக்கல அப்படிங்கற பட்சத்துல வெல்லத்தை வச்சியும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வட்டிலாப்பம் அதோட ஒரிஜினல் டெக்ஸ்சரும் சரி டேஸ்ட் வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வட்டிலாப்பம் வீட்ல இருக்கிற சிம்பிளான சாமான்களை வச்சு நல்ல ஒரு டேஸ்டான அதே மாதிரி ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க இந்த வட்டிலாப்பம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வட்டலாப்பம் செய்யிறதுக்கு முக்கியமான சாமான் பாத்தீங்கன்னா கருப்பட்டி. அதுதான் ட்ரெடிஷனல் மெத்தடும் கூட. கருப்பட்டி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கருப்பட்டியில செய்யறப்ப தான் வட்டலாப்பத்தோட சுவை மனம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கருப்பட்டி கிடைக்காத பட்சத்துல வெல்லத்துல செய்யலாம். சர்க்கரையில செஞ்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இந்த கருப்பட்டி கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். நல்ல பொடியை பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா வட்டலாப்பத்துக்கு சாமான் பார்த்தீங்கன்னா முட்டை. நம்ம செய்ய போகிற அளவுக்கு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டையில தான் செய்வாங்க. இப்போ எனக்கு இங்கே கிடைக்காத பட்சத்தில் ஆர்கானிக் முட்டை 6 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த முட்டை கிடைக்குதோ அதில் கூட செய்யலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த வட்டலாப்பத்துக்கு 3வது முக்கியமான சாமான் பார்த்தீங்கன்னா கெட்டியான தேங்காய் பால். நான் ஒரு முழு தேங்காயை உடைச்சி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் நம்ம தண்ணி ஊற்றாமல் எடுக்க முடியாது. அதனால ஒரு மூடிக்கு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது பாலோட அளவு மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வட்டலாப்பத்தோட டெக்ஸ்சர் சரியாக வரும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கேக் மாதிரி உங்களுக்கு கட் பண்ணால் வராது. இப்போ வட்டலாப்பம் செய்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் முதல்ல முட்டை 6 முட்டையும் உடச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வட்டலாப்பத்தோட டெக்ஸ்சர் வர்றதுக்காக இதை நம்ம விஸ்கில் தான் வச்சு இதை பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வராது. உங்கள்கிட்ட விஸ்கி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் கையிலே இதை கலந்து விடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் பால். திரும்ப சொல்கிறேன், மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கட்டாயமாக தேங்காய் பால் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்பர் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ தேங்காய் பாலும் ஊற்றினதுக்கு அப்புறமா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து மேலே நொர வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த சமயத்தில் இனிப்புக்கு நான் ஏற்கனவே கருப்பட்டி சொன்னேன். அதோடவே கொஞ்சமாக சர்க்கரை போடுவாங்க. அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ அடுத்ததாக கருப்பட்டியோட அளவு உங்களுக்கு மெஷரிங் கப்பில் சொல்கிறேன் பாருங்கள். நான் ரொம்ப பொடியாக என்னால் பொடிக்க முடியல. கருப்பட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறதுனால மெஷரிங் கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு கருப்பட்டி உடைச்சது சேர்த்துருக்குறேன். உங்களால் நல்லா பொடிக்க முடிஞ்சதுன்னா 1.5 கப்பு சேர்த்தா போதும். இப்போ கருப்பட்டியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கரையும்படி கலக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும் இது கரையிறதுக்கு. இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்புனாலே ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு சுவையை உங்களுக்கு தூக்கலாக்கி காட்டும். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காவை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடிக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு பட்டையை கூட பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல். இல்லை கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது ஒன்று ஒரு சுவையை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து வச்சுட்டு கலந்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறம் கலரும் பாருங்கள், அந்த நுரையும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த அடுக்கு பாத்திரம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒட்டாமல் வரும். மேலே இது ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக நான் நெய் தடவி விட்டுக்கிறேன். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ சுத்தமாக நமக்கு தேவைப்படாது. இது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தடவி விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம கலந்த அந்த வட்டலாப்பம் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டாயமாக நம்ம வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமான தூசு மண் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது.
இப்போ வட்டலாப்பம் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அது ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இந்த மிக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நிறக்க இருக்க வேண்டாம். இப்போ இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாக அப்படியே வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி வேக வைக்கலாங்கிறத பார்க்கலாம். உடனே வேக வைக்கிறத விட கொஞ்சம் நேரம் கழித்து வேக வச்சோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ வட்டலாப்பம் வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். முக்கியமாக இது வேகிறது, அதாவது நம்ம இப்போ நிறைய வந்து வேக வைக்க போகிறோம் பெரிய பாத்திரத்தில். எப்படி ஒரு 30 நிமிஷம் வேகணும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரு தட்டோ இல்லை ஒரு ஸ்டாண்டோ வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மேலே வச்சுடுங்க. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா தண்ணி அதில் எக்ஸ்ட்ரா விட்டுச்சுன்னா சரியாக வராது. அந்த பாத்திரத்துக்கு சரியான மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட வந்து இல்லாததுனால அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடியிருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். இப்போ நான் வச்சிருக்கிற பாத்திர சைஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இது வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 நிமிஷமாக இது வெந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நடுவில் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். தண்ணி கொஞ்சம் பாத்திரத்தில் கம்மியாயிடுச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருந்தேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து 35வது நிமிஷம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இட்லி பாத்திரம் சீக்கிரம் நமக்கு கருகி போயிடும் கீழே தண்ணி இல்லைன்னா. இப்போ இதை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியோ இல்லை ஒரு டூத்பிக்கோ வச்சு நல்லா நடுவில் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா க்ளீனாக வரணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை சூடாக கட் பண்ண முடியாது. இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வட்டலாப்பம் செஞ்சு ஒரு 3-4 மணி நேரமாக அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நமக்கு கேக் மாதிரி கட் பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போ இதை வந்து சைடில் ஒட்டாமல் வரணும், அதாவது நம்ம எடுக்கிறப்ப தலைகளாக திருப்புறப்ப ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக லைட்டாக அந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விடுங்க. இப்போ அப்படியே அந்த பாத்திரத்தில் அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டுக்கு திருப்பி விட்டோம் அப்படின்னா வட்டலாப்பம் நல்லா அழகாக கேக் மாதிரி நமக்கு வந்து கஸ்டர்ட்லாம் செஞ்சால் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். முக்கியமாக இந்த வட்டலாப்பம் நம்ம வந்து அந்த நொர வர மாதிரி அடித்தோம் அப்படின்னா அந்த புள்ளியாக வரும். அதுதான் அதோட கரெக்டான டெக்ஸ்சரும் கூட. இப்போ சூப்பரான அந்த கருப்பட்டி வாசனையோட வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதனால் சில்லுன்னு சர்வ் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியான அந்த வட்டலாப்பத்தை இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.